Daw University near Kanyakumari, the best emerging university in South India. அரசு மருத்துவமனைகளில் ரீல்ஸ் எடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு அதிரடியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். தாயுமானவன், வணக்கம். எதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? வேற என்னென்ன விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த அறிவிப்புல? வணக்கம் பார்த்திபன். மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல அனுமதி இல்லாம ரீல்ஸ், வீடியோ உள்ளிட்டவை எடுத்து சமூக வலைதளங்கள்ல பதிவேற்றம் செய்வது என்பது சட்டப்படி குற்றம் என்ற அறிவிப்பை சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பா சமீப நாட்களாக பார்த்தோம்னா அரசு மருத்துவமனைகள் உட்பட சுகாதார மையங்கள்ல மருத்துவ சிகிச்சையில நோயாளிகள் ஒருபுறம் சிகிச்சை எடுக்கக்கூடிய நிலையில மறுபுறம் ஆய்வு என்ற முறையில நேரடியாக சென்று ஆய்வு செய்வதாக கூறி பல்வேறு அரசியல் கட்சியினர் வீடியோக்களை எடுத்து சமூக வலைதளங்கள்ல பதிவேற்றம் செய்யறாங்க. இது நோயாளிகளுடைய தனி உரிமையை மீறக்கூடிய செயலாக இருப்பதால அத்தகைய செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பா அந்த நிலையில் இது தொடர்பான அறிவிப்பு தான் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. உதாரணமா நேற்று தமிழகத்துல 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது. சென்னை பாலவாக்கத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் போலியோ சொட்டு மருந்து முகாமை துவக்கி வைத்தார். தொடர்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நகரமன்ற தலைவர்கள் உள்ளிட்டோர் ஆங்காங்கே அந்த போலியோ சொட்டு மருந்து முகாமை துவக்கி வைத்திருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் ஒரு சில இடங்கள்ல, உதாரணமா விருதுநகர் மாவட்டத்துல தமிழக வெற்றி கழகத்துடைய ஒன்றிய செயலாளர் முத்துவேல் என்பவர் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாமுக்கு சென்று எந்தவித அனுமதியும் இல்லாம குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்த வழங்கியதோடு அங்கு ஆய்வு செய்கிறேன் என்ற பெயர்ல தொடர்ந்து வீடியோக்களை எடுத்து சமூக வலைதளங்களை காட்சிகளாக வெளியிட்டிருந்தார். இதே போல பல இடங்களிலும் சமீப காலமாக இது போன்ற காட்சிகள் எடுக்கப்பட்டு, வீடியோ காட்சிகள் எடுக்கப்பட்டு ரீல்ஸுகளாக பதிவேற்றக்கூடிய ஒரு சூழல்ல தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் தரப்பிலும் இது போன்ற அரசு மருத்துவமனைகள்ல யாரும் நேரடியாக சென்று இந்த ரீல்ஸ்கெல்லாம் எடுக்கக்கூடாது என்ற ஒரு உத்தரவும் வழங்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து இது போன்ற செயல்பாடுகள் அதிகரித்திருப்பதால சுகாதாரத்துறை இத்தகைய முன்னெடுப்பை எடுத்திருக்கிறாங்க. எனவே மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் தவிர மருத்துவத்துறைக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள் மருத்துவ உபகரணங்கள், மருந்துகளை கையாளுவது போல வீடியோ எடுப்பதும் ரீல்ஸ் போடுவதும் சமூக வலைதளங்கள்ல அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல அனுமதியின்றி ரீல்ஸ் எடுப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. முறையாக மருத்துவம் படித்தவர்கள், மருத்துவ பணியாளர்கள் தவிர சுகாதார அதிகாரிகள் மட்டுமே நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்க வேண்டும். ரீல்ஸ் மோகத்துல துறைக்கு சம்பந்தமே இல்லாத, அனுபவம் இல்லாத யாரேனும் இந்த சிகிச்சை அளிப்பது போன்றோ ஆய்வு செய்வது போன்றோ நோயாளிகளுடைய தனி உரிமைக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய வகையில நடவடிக்கை கடுமையா எடுக்கப்படும் என உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா தொழில்நுட்ப சட்டப்பிரிவின் கீழ் 66E கீழே மருத்துவ பரிசோதனைகள், சிகிச்சைகள் அல்லது செயல்முறைகள் ரகசியமாக புகைப்படம் எடுப்பது, படமாக்குவது அல்லது அனுமதியின்றி பரப்புவது உள்ளிட்ட விதிகளின் அடிப்படையில நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், மேலும் BNS பிரிவு 221 விதியின் கீழே அடிப்படையில அரசு ஊழியர்களை முறையாக பணி செய்ய விடாதது, அரசு ஊழியர்களுடைய கடமைகளை தடுக்க முயன்றது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழே அந்த ரீல்ஸ் எடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதன்படி ரீல்ஸ் போடுபவர்கள் உடனடியாக அந்த வீடியோக்களை உடனடியாக நீக்கம் செய்ய வேண்டும். இல்லாத பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை வலியுறுத்தியிருக்கிறது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல அனுமதி இல்லாம ரீல்ஸ், வீடியோ உள்ளிட்டவை எடுத்து சமூக வலைதளங்கள்ல பதிவேற்றுறது சட்டப்படி குற்றம். அரசு மருத்துவமனைகள்ல ரீல்ஸ், வீடியோக்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதே போல மருத்துவமனையில சம்பந்தப்பட்ட மருத்துவர், செவிலியர் உள்ளிட்ட மருத்துவம் படித்தவர்கள் மட்டுமே மருத்துவம் பார்க்கணும். சம்பந்தமே இல்லாத, துறைக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் சிகிச்சை அளிக்க கூடாது அப்படிங்கிற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதனை தற்போது முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். Daw University near Kanyakumari, the best emerging university in South India.